கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யாத்ராகமம் 27வது அதிகாரம் 20வது வசனம். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடும்படியாக மோசேயின் இடத்திலே கர்த்தர் கொடுத்த கட்டளை இன்று நமக்கும் இதோடு கூட கர்த்தர் கொடுக்கிற கட்டளை ஜெபத்தோடு கூட ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறது, அல்லது ஜெபத்தோடு கூட இணைந்து செல்லக்கூடிய ஒரு காரியம். குத்து விளக்கு ஜெபத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரகாசிக்க வேண்டுமானால் நம்முடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். வேதம் சொல்லும் பொழுது குத்து விளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்கு இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை கொண்டு வரும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்கள், இந்த பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெயை நாம் தேவ சமூகத்தில் கொண்டு தேவனோடு கூட இணைந்து ஜெபித்து ஊற்றப்படும் பொழுது இந்த தீபம் எரிகிறதாக காணப்படுகிறது. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ மணி நேரம் தேவ சமூகத்தில் கதறுகிறோம், கூப்பிடுகிறோம். நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்தை எட்டி இருக்கிறதா? என் ஜெபங்கள் கர்த்தரால் கேட்கப்படுகிறதா? இந்த தீபம் எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் இந்த விளக்கிற்கு அவசியம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெபத்திற்கு மிகவும் அவசியம். நம்முடைய வாழ்வு பரிசுத்தமாய் தேவனுக்கு ஏற்றதாக ஒரு தீபமாக எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது கர்த்தரோடு கூட நாம் ஒருங்கிணைய முடியும், இசைந்து நிற்க முடியும். ஆதி அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் ஒருங்கிணைந்து நின்றார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த இடம் அசைந்தது. தெய்வப்பிள்ளையே, இன்றும் கர்த்தர் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இன்றும் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு இன்னும் அதிகமாக தாரும் ஆண்டவரே. நான் உண்மையிலே நிலைத்து நிற்க விரும்புகிறேன். என்னுடைய தீபம் ஒளி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. மங்கி எரியவே கூடாது, மங்கி எரியவே கூடாது. உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இன்று உன்னை அபரித விதமாக நிரப்புவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. உங்கள் பிரசன்னம் அபரித விதமாக இறங்கி கொண்டிருக்கிற தெய்வ ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரும் மேல் உம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. கட்டிகள் உடையட்டும், சோர்வுகள் மறைந்து போகட்டும், நுகங்கள் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. ஆமென். புதுப்பியும், ரீஜெனரேட் மை லார்ட். அவயவங்களை புதிதாக்கும், சரீரத்தின் அவயவங்களை புதிதாக்கும் ஆண்டவர் தாமே. ஆவியை புதிதாக்கும் ஆண்டவரே. என்னை செய்கிற அற்புதமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிற தெய்வர்க்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.